ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காலையிலே எழுந்து என் பொண்ணு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டா. வீட்டுக்கு சாம்பிராணி பூ கொடுத்துட்டு இருந்தா. இங்கே பாருங்கள், டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா துணி அயர்ன் பண்ணிட்டு இருந்தார் பசங்களுக்கு. நான் வந்து டிஃபன் ரெடி பண்ணலான்னு வந்துட்டு இங்கே பாருங்கள், இட்லியும் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. மதியம் காலையில் சாப்பிட்றதுக்கு. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவி பறக்க கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. தயிர் சாதம் வேணும்னு கேட்டாங்க. அம்மா தாளித்து கட்டவான்னு கேட்டால், வேணாம்மா எங்களுக்கு பச்சை தயிர் தான் வேணும்னு சொன்னாங்க. சரி பசங்க கேட்குறதே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தயிர் சாதம் கலரி இங்கே பாருங்கள் 3 பாக்ஸ்லேயும் போட்டாச்சு. பொரியலும் 3 பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு என்னம்மா வேணும்னு கேட்டேன். திராட்சை சரி இருக்குது வீட்டில், அதை எடுத்துகிட்டு போங்கம்மான்னு சொன்னேன். சரிம்மா ஓகேம்மா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா என் சின்ன பையனுக்கு வந்து சப்போட்டா பழம் பிடிக்காது. அதனால் அவனுக்கு மட்டும் திராட்சை கொஞ்சம் நிறைய வச்சுட்டு இவங்க 2 பேருக்கும் ஷேர் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சரிம்மா நீ கொஞ்சம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு என் லஞ்ச் பேக்கில் வச்சுடுமா, நான் போய் தீஷை குளிக்க வச்சுட்டு வந்துடுறேம்மான்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், குளிக்க வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ரொம்ப பாசாங்கு பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லீவ் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போனாலே அவ்வளோ அடம் பிடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குளிக்க வச்சோடனே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறான், வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணு அவனை ஒரு பக்கம் வச்சுட்டு, என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் ரெடி பண்ணி வச்சுட்டா. சரி டைம் ஆகுதும்மா, நான் அப்படியே கிளம்புறேம்மான்னு சொன்னா. சரிம்மா அவளும் கிளம்பிட்டான். பாருங்கள், டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பியாச்சு அவளும் ஸ்கூலுக்கு. அவன் பார்த்தீங்கன்னா பெரிய பையன் அடுத்தது. சின்ன பையனை ரெடி பண்ணலாம் ரொம்ப லேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்டு, அவன் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டே இருந்தான். நான் போய் பீரோவில் அதுக்குள்ளே ஒரு புது பென் எடுத்துகிட்டு வந்தேன். சரிப்பா எனக்கு நல்லபடி எழுதணும்னு ப்ரேயர் பண்ணுப்பான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவனுக்கு புது பேனா கொடுத்துட்டு, ஆல் தி பெஸ்ட்ப்பா நல்லா எக்ஸாம் எழுதணும்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்பியாச்சு, பேக் மாட்டியாச்சு. அங்கே பாருங்கள், ஏன்னா என் சின்ன பையன் லேட்டாக கிளம்புவான். இங்கே பாருங்கள், அவனை ஒரு வழியாக ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி பண்ணி இங்கே பாருங்கள் இட்லியெல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தேன். பொறுமையாக சாப்பிட்டுன்னே இருந்தேன். அப்போ கூட நான் போமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கினே சாப்பிட்டுன்னு தான் இருந்தான். அங்கே பாருங்கள், அந்த தட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வரலான்னு போனால் அதுக்குள்ளேயே தூக்கம் வருதுன்னு சொல்கிறான். இவனை ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாசாங்கு பண்ணுறான் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா என் ஃபேடு உடஞ்சிடுச்சு. இங்கே பாரு, அவனே தான் உடச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேடு உடஞ்சிச்சு, எனக்கு புது ஃபேடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை. நான் சொன்னேன், இன்னும் ஒரு 3 எக்ஸாம் தான்ப்பா இருக்குது, நீ அதை முடிச்சிருப்பா லீவில், அதுக்கப்புறம் அம்மா உனக்கு புது ஃபேடு வாங்கி தரேன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சமாதானப்படுத்துறேன். அதை பேசிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நானு, இங்கே பாருங்கள் ஹால் டிக்கெட்லாம் காட்டுப்பா அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், கிழிக்காத, ஒழுங்காக எடுத்துகிட்டு போணும், மேம் திட்டுவாங்கன்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க பாருங்கள். திருப்பி திருப்பி அந்த ஃபேட் அந்த உடஞ்சதையே பார்த்துக்கிட்டே இருந்தான். சரிப்பா கிளம்பியாச்சு, சாமி கும்பிடுப்பா நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும்னு சொன்னேன். அவர் வந்து சாமி கும்பிட்டு இருந்தார். நானும் சொல்லி கொடுத்தேன் இப்படி சாமி கும்பிடுப்பான்னு சொல்லிவிட்டு. அவர் சாமி கும்பிட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டுருக்கான். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, நின்றுட்டு அதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு